சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நான்கு துதி பாடி நீங்களே ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. சிவாய நமங்கம்மா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் நம் உயிர் துணையே. ஊழியருகோன் வெப்பு ஒழித்த புகழியருகோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் பன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லாறு அருளிய பொல்லார் இணை மலர் நல்லாறு புனைவரே. சிவா. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். திருவடி வணக்கம் ஐயா. என்னம்மா? திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குடும்பத்தாருக்கும், வேலுண்டு வினையில்லை குடும்பத்தாருக்கும், திருவாசக சிந்தனை குழுமத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும், இதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞான நூலினை சைவ சித்தாந்தம் பயில்பவர்களுக்கான வாயிலாக உள்ள உண்மை விளக்கம் என்கிற நூலினை நமக்கு அருளி செய்திருக்கிற திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவர்களுடைய ஞான தந்தை மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் உச்சி மேல் சூட்டி உவப்பெய்துகிறேன். இதற்கு அற்புதமான உரை செய்து எளிய நடையிலே
ஆசிரியர் எவ்வாறு நினைத்தாரோ அத்தனை விளக்கமாக நமக்கு உரை செய்திருக்கிற ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் வழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த அமர்விற்கு கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி இந்த நிறைவு அமர்விற்கு வந்து கேட்டு கழித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களையும் இனி இணையத்திலே கேட்க இருக்கிற அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். சென்ற அமர்வுகளிலே நாம் சைவ சித்தாந்தனுடைய அடிப்படை தத்துவங்கள் பதி, பசு, பாசம் ஆகியவற்றினுடைய இயல்புகளை மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். பாசம் என்பதிலேதான் மாயை என்கிற சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை ஆகிய 36 தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, அவற்றினுடைய இயல்பு யாது, அது எவ்வாறு நமக்கு உடம்பாக வருகிறது என்பதை பார்த்தோம். பிறகு ஆணவத்தினுடைய இயல்பை பார்த்தோம். பிறகு நாம் செய்திருக்கிற கண்மம், வினை, அதனுடைய தன்மை ஆகியவற்றை பார்த்தோம். பசுவாகிய நம்முடைய இயல்பு யாது, பதியாகிய இறைவனினுடைய தன்மை யாது என்று பார்த்தோம். பிறகு இறைவனுடைய 5 தொழில்கள், அவற்றினுடைய நாதன் நடம், திருநடனத்தினுடைய வகைகள், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் ஆக வெவ்வேறு வகை ஆன்மாக்களுக்கு இறைவன் எவ்வாறு தன்னுடைய திருநடனத்தை காட்டி அருள்பாலிக்கிறான் என்பதை சென்ற அமர்வுகளிலே பார்த்தோம். அதற்கு பிறகு 5 எழுத்து, அதனுடைய வகைகள், தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், யார் யார் எதனை சொல்ல வேண்டும், திருமுறைகளிலே எந்த பஞ்சாட்சரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையெல்லாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். பிறகு மனவாசகம் கடந்தார் 8வது வினாவாக தான் ஏது, முக்தி நிலை என்பது ஏது என்ற ஒரு கேள்விக்கு அற்புதமாக முக்தி நிலை என்பது தனியாக வேறு ஒன்று இல்லை, அது நம்முடனேயே இருக்கிறது. எவ்வாறு கண்ணும் சூரியனும் இருக்கிறதோ அது போல இருக்கிறது. ஆனால் நாம் நம் கண்ணிலே உள்ள படலத்தின் காரணமாக அதை அறியாமல் இருக்கிறோம். படலத்தை நீக்கியவுடன் கண்ணானது சூரிய ஒளியை உணர்கிறதோ அல்லது தெரிந்து கொள்கிறதோ, அதை போல ஒரு ஞானாசிரியன் நமக்கு தீட்சை தெளிவிக்கிற போது நம்மை இந்த மாயா பிறவியிலிருந்து எடுத்து இறைவனுடைய திருவருளை நோக்க செய்யுமாறு செய்யும் பொழுது நாம் அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப உயிரானது இருக்கும், ஆணவமும் இருக்கும், பதியும் இருக்கும். அதனாலதான் சென்ற வெண்பால கேட்டார், அந்த முப்பொருள்கள் எப்படி என்று காட்டுக என்று தன்னுடைய குருநாதரை கேட்டார். அவர் சொன்னார், ஆணவம் இருக்கும், ஆனால் மடங்கி போயிருக்கும், தன்னுடைய ஆற்றல் இல்லாமல் இருக்கும். எப்படி நடராச பெருமானுடைய திருவடியிலே முயலகன் தன்னுடைய இயல்பெல்லாம் அடங்கி தான் மறைப்பு சக்தியை குறைத்து கொண்டு இறைவன் தரக்கூடிய ஆனந்தத்தினை உயிர்கள் அனுபவிக்குமாறு உடனாக இருக்கிறதோ அதை போல ஆணவம் இருக்கும் என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம். ஆக ஒரு உப்பானது எப்படி நீரிலே கரைந்து விடுகிறதோ அது போல நம் ஆன்மாவானது கரைந்து விட வேண்டும் இதுதான் சென்ற வகுப்புல சொன்னோம். மேலும் அதற்கு வழி என்ன என்று கேட்டார். அதற்கு 3 வழிகளை ஞானத்தந்தை ஆகிய மெய்கண்டார் சொன்னார். ஒன்று குரு, இன்னொன்று லிங்கம், இன்னொன்று சங்கமம் ஆகிய 3 வழிபாட்டையும் சைவர்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். குரு என்றால் நமக்கு நம்மை இந்த
பூமியினுடைய இயல்பிலிருந்து நீக்கி, பாச உணர்விலிருந்து நீக்கி இறை அருளுக்கு நம்மை எடுத்து செல்லக்கூடிய குருவை வழிபட வேண்டும். குருவே சிவமாக இருக்கிறார், அவரை வழிபட வேண்டும் சொன்னோம். அதற்கு 2 நாயன்மார்களுடைய வரலாற்றை சிறு குறிப்பாக சென்ற வகுப்புல சொன்னோம். நம்ம அப்பூதி அடிகளாருடைய வரலாறு சொன்னோம். அதே போல பெருமிழலை குறும்பர் அப்படிங்கிற நாயன்மாருடைய வரலாற்றை சுட்டி காட்டினோம். அதே போல லிங்கம் என்பது சிவாலயங்களிலே உள்ள திருமேனிகள் அனைத்தும் லிங்க வடிவம். நம்ம கருவறையில் இருக்க லிங்கம் மட்டும்தான் கிடையாது, எல்லா விதமான உலோகத்திலே அமைந்திருக்கிற அத்தனை பிம்பங்களும் அத்தனை சிற்பங்களும் நமக்கு லிங்க வடிவம்தான். ஆக இறைவன் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடியவன் அன்பர் பெருமக்களுக்காக தன்னுடைய பெருங்கருணையின் காரணமாக எவ்வாறு காட்சி அளித்தாரோ அதுவே திருக்கோயில்களிலே திருச்சின்னங்களாக வடிவங்களாக அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வடிவங்களையும் நாம் சிவமாகவே பாவித்து வழிபட வேண்டும். அது லிங்க வழிபாடு. அதை போலவே நாம் கண்ணுக்கு காண முடியாத சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மூலமாக திருநீரு, ருத்ராட்சம், கல்லாடை ஆகியவற்றை அணிந்து இருக்கிறவர்கள் வழியாக இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறான். எனவே யார் ஒருவர் திருவேடம் அணிந்திருக்கிறாரோ அவரையும் நாம் சிவமாகவே கருத வேண்டும். அவர்தான் சிவபெருமான். அதால்தான் சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றிலே ஒரு சிறிய நிகழ்ச்சியை ஒன்று நாம் நினைவுபடுத்தினோம். அப்ப உவர் மண்ணை தலையிலே சுமந்து கொண்டு வியர்வையின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் உடல் முழுவதும் வெண்ணீற்றானாக அந்த வண்ணார் காட்சி அளித்தார். பெருமாள் நாயனார் பட்டத்து யானையிலே வந்தவர் கீழ் இறங்கி அவரை வழிபட்டார். உடனே அந்த வண்ணார் சொன்னார், அடியேன் அடிவண்ணான். உடனே அதை தெரிந்து கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் அடியேன் அடிச்சேரன்னு சொன்னார். அப்ப சைவத்தினுடைய சிறப்பே என்னன்னா அடியார்க்கு அடியார், என்னை விட மிகவும் அடியவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அடியார்க்கு அடியாராக இருப்பதுதான் சிறப்பு. ஏன்னா ஒரு பட்டத்து ராஜா, ஒரு சக்கரவர்த்தி எப்படி இருந்திருப்பார்? அவர் இறங்கி அடியேன் அடிச்சேரன் என்று சொல்கிறார் என்றால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு நாம் இறைவனுடைய திருவடிகளை அடியாருக்கு அடியாராக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆழ்வார்ல ஒருத்தர் இருப்பார், தொண்டரடி பொடியாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். தொண்டரினுடைய அடியினுடைய பொடி இருக்கு பாருங்க, அதை பேரை வச்சு தொண்டரடி பொடியாழ்வார்னு இருப்பார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்ப அடியாரை விடவும் அடியாராக இருந்திருக்கு. அப்படி நம்ம முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றை சுட்டி காட்டினேன். ஆக 63 நாயன்மார்களுமே குரு லிங்க சங்கம வழிபாட்டை அன்போடு முறையாக செய்து இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்தவர்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நமக்கு ஏற்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல், இவர் உண்மையிலேயே சிவனடியார் தானா? அதனால்தான் ஒரு தேவாரத்துல சொல்வார், எவரேனும் லாடத்து இட்டேன்பார். லாடம்னா நெற்றியில திருநீரை யார் அணிந்திருந்தாலும் சரி, அணிந்திருந்தவருக்கு நாம் அவரை சிவமாகவே கருத வேண்டும். அவர் இப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவரோ, இவர் உண்மையானவரா என்ற ஐயப்பாடு இல்லாமல் இறைவனை சிவமாகவே கருத வேண்டும் என்று நாம் சொன்னோம். அதை எப்படி வழிபடணும்? குருலிங்க சங்கமத்தை வழிபடணும்னு சொன்னீங்க, எவ்வாறு வழிபட வேண்டும், அதை யார் யார் வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைய வெண்பாகல பார்த்தோம். இப்போ குருவானவர் பார்த்தோம். குருவானவர் சிவமே ஆனவர். சிவம் தன்னுடைய இயல்பை, தன்னுடைய தன்மையை, தன்னுடைய செயல்திறனை அந்த அடியார்கள் குருவானவருக்கு தந்தவர். அதனாலதான் இப்ப இருக்கிற ஞானாசிரியர்கள் எல்லாம் சிவமாகவே நாம் கருதுகிறோம்.
இப்போ ஒரு உலை இருக்கு. அந்த உலைத்தீயானது அதுல போட்ட ஒரு இரும்பு துண்டை நல்லா காய்ச்சுது. காய்ச்சின உடனே பாத்தீங்கன்னா அதற்கு சுடும் தன்மை வந்து விடுகிறது. உண்மையிலே சுடும் தன்மை இரும்புக்கு கிடையாது. ஆனா அருகிலே அதை வெப்பப்படுத்தின உடனே வெப்பமானது தன்னுடைய சுடும் தன்மையை இரும்புக்கு மாற்றுகிறது. அது மட்டுமல்ல, ஒளிரும் தன்மையையும் மாற்றுகிறது. எனவே சுடுதல் என்கிற செயலையும் ஒளிரும் தன்மையையும் ஒரு உலைத்தீயானது எவ்வாறு ஒரு இரும்புக்கு மாற்றுகிறதோ அதே போல சிவபெருமானானவர் தன்னுடைய திறனை, தன்னுடைய தன்மையை ஞானாசிரியருக்கு மாற்றி, நீங்கள் சென்று பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு முறையாக உபதேசம் செய்து தீட்சை செய்து வாருங்கள் என்று இறைவனே அனுப்பி வைக்கிறார். எனவே இறைவனை குரு வடிவத்திலே எவ்வாறு ஒரு இரும்பினை உலைத்தீயானது மாற்றுகிறதோ அதே போல சிவபெருமான் தானே வராமல் அவர் மூலமாக வந்து நம்மை வழி நடத்துகிறார். எனவேதான் ஞானாசிரியனே நமக்கு சிவபெருமான் என்று நினைப்பில் கொள்ள வேண்டும். சரி, எப்படி வழிபடும்? அந்த ஜீவன் முக்தர்கள் ஒரு நிலை சொன்ன, அவர்கள் வழிபடுவார்களா? அவர்கள் எவ்வாறு வழிபடுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த 52வது பாடல்ல சொல்கிறார்கள். கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்ற ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவர் பார். இதுல இந்த முக்தி தலைவர் அப்படின்னு சொல்றார். அது யார் முக்தி தலைவர்னா ஜீவன் முக்தர்களை தான் நம்ம முக்தி தலைவர்னு சொல்றோம். அது யார் ஜீவன் முக்தர்கள்னா இந்த உடம்பு இருக்கும், ஆனா அவர்களுடைய ஆன்மா முக்தியை அடைந்திருக்கும். அவர்களுடைய ஆன்மா முக்தி அடைஞ்சிருக்கும், ஆனா இந்த உடம்பு இங்கே இருக்கும். அவர் கொண்டு வந்திருக்கிற பிரார்த்தனை வினையை அனுபவித்து முடிகிற வரை இவர் உடம்போடு இங்கே இருப்பார். அவருக்குதான் ஜீவன் முக்தர்கள் அல்லது சாமு சித்தர்கள் என்று பெயர். அவர்களும் குருலிங்க சங்கம வழிபாட்டை செய்கிறார்கள் அப்படிதான் இந்த பாடல்ல சொல்றார். எப்படி சொல்றார்? எப்படி வழிபடணும்? அதுதான் ஒரு உவமை போட்டார். கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி. கற்றானா கன்று குட்டல் ஆனா பசு. கற்றா அப்படின்னா கன்றை ஈன்ற பசு. ஆக கன்றை ஈன்ற பசுவானது கன்றுக்கு கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அந்த கன்று உடனே அந்த பசு துடித்து போகும். அதுலயும் சமீபத்துல கன்று ஈன்ற ஒரு பசுவா இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த பசு என்ன பண்ணும்? இன்னும் துடிக்கும். அதே தலைச்சங்கண்ணா இருக்குன்னு வச்சுங்களேன், அது முதற்கன்று அண்மையில கன்று போட்ட ஒரு பசு, அது எவ்வாறு துடிக்கும் அப்படிங்கிறது தான் கற்றா மனம் போல. நாம இறைவன்கிட்ட போய் வழிபடும் போது நம்முடைய தகுதி இப்ப எப்படி இருக்கோ அதை விட தகுதி உயர்த்து அப்படின்னு தான் இறைவனை கேட்போம். இப்ப ஒரு லட்சாதிபதி இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் இறைவன்கிட்ட போய் என்ன பண்ணுவாரு? எல்லாருமே நிறைய சம்பாரிச்சிருக்கிறாங்க, ஆக நானும் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு தன்னுடைய தகுதியை உயர்த்த வேண்டும் அப்படின்னு தான் இறைவனை போய் கேட்பார். ஆனா மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு? ஆறறிவுடைய மனிதராகிய அவர் 5 அறிவுடைய பசுவாக என்னை மாற்று அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறார். அந்த திருவாசகம் நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றாலத்து உரை கூத்தா நின் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அந்த கற்றாங்கிறது சமீபத்திலே கன்று ஈன்ற பசுவானது. அப்ப கன்று இன்று ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு, இல்ல 2 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கன்று மடியிலே போய் முட்டி பால் சுவைச்சாதான் அந்த பால் ஊறும். ஆனா சமீபத்திலே ஈன்ற கன்றானது அதை நினைச்ச உடனே அந்த பசுவுக்கு பாலானது சுரக்க ஆரம்பித்து விடும்.
அதனாலதான் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். நாம நினைக்கலாம், அப்ப பசுன்னு ஏன் சொல்லணும், ஒரு அம்மான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அம்மா பால் ஊட்டுகிற போது அல்லது அதை பரிந்து ஊட்டுகிற போது, அந்த வால் சொல்லுவார் இல்லையா, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சதவீதமாவது அவர் மனதுக்குள்ளால, தாயினுடைய மனதுக்குள்ளால, பிற்காலத்துல நம்மால் முடியாத காலத்துல நம்மை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு ஒரு சின்ன சுயநலம் இருக்கும். ஏன்னா இருக்கிற அன்பிலே உயர்ந்த அன்பு தாய் அன்பு தான், அதுலயும் ஒரு சிறிது சுயநலம் இருக்கும். ஆனால் இந்த கற்றா மனம் இருக்கு பாருங்க, அதுல சுயநலம் 0% தான் இருக்கும், சுயநலம் சிறிதும் இருக்காது. அதனாலதான் மாணிக்க வாசகரும் சரி, நமது திருவாசக மனவாசகம் கடந்தாரும் சரி, கற்றா மனம் போல அப்படின்னு சொல்ல. ஆக அந்த குரு லிங்க சங்கம வழிபாட்டை செய்கிற போது அனைத்து உயிர்களும், நாமளும் வழிபடுறோம், நாமளும் குருவை வழிபடுகிறோம், லிங்க வழிபாடு செய்கிறோம், சங்கம வழிபாடு செய்கிறோம். ஆனால் இதை போல கற்றா மனம் போல கசிந்து கசிந்து உருகிறோமா என்று கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நிற்கும். காரணம் என்னன்னு கேட்டா, இறைவன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற உதவியை நாம் நினைப்பதில்லை. அத்தனையும் நாம தான் செய்தோம், நம்மால் தான் அனைத்து காரியங்களும் நிகழ்கிறது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறது. அந்த நான் என்கிற சீவபோதம், நம்ம சீவனுக்கு உள்ள அறிவு நீங்கியது ஆனால் அந்த கசிந்து உருகும் மனம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆக சீவபோதம் நீங்க வேண்டும். அதனாலதான் நம்ம சொன்னோம், முதல்லயே தண்ணீர்ல உப்பு கரையணும்னு சொன்னோம். உப்பு அதுல போட்ட உடனே உப்பினுடைய கெட்டித்தன்மையானது முதல்ல உருகணும், கரைந்த பிறகுதான் அது நீரோடு ஒன்றாக மாறும். எனவே நாம் நம்முடைய சீவபோதத்தை, ஜீவனுக்குள்ள அறிவை இழந்து, பெருமானினுடைய அறிவுதான் நம்முடைய அறிவு, பதி எப்படி இருக்கிறாரோ அவர் காட்டுகிற வழிதான், அவன் அசைந்தால் ஒழிய நான் அசைய மாட்டேன், ஓரணுவும் அசையாது அவனின்றி அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது மேலிடுகிறதோ அப்பொழுது நமது ஜீவபோதம் முழுவதுமாக நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்பட்ட உடனே நாம நிச்சயமாக இறைவனோடு ஒன்றாக கலப்போம். அந்த நிலை வர்றது தான் நம்ம கற்றா மனம் போல கசிந்து கசிந்து உருகி என்று சொல்றோம். ஏன் அப்படி நம்ம கசிந்து உருகணும் அப்படின்னு கேட்டா, இறைவன் இந்த பாதாளத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, மேல் உலகத்துல இருக்கிறவங்க, இவர் யாராலும் காண முடியாதவர். மாணிக்கவாசகர் சொல்வார், பாரார், பாரார்னா பூமியில இருக்கவர், விசும்பு உள்ளார் வானுலகத்துல இருக்கிறவர், பாதாளத்தார் கீழே இருக்கிறவங்க, புறத்தார் இந்த மூன்றிலும் இல்லாத வேற ஒரு இடத்துல இருக்கிறவங்க, ஆராலும் காண்டற்கு அரியர், யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் எனக்கு எளிய பேராளர். இந்த மாதிரி கசிந்து கசிந்து உருகணும்னா அவன் இறைவன் எனக்கு எளிவந்த பிரானாக என்னுடனேயே இருப்பான். அப்பொழுது தனது பேரின்பத்தை நமக்கு தருவதற்காக ஆசிரிய திருமேனி கொண்டு மானுட சட்டை தாங்கி இந்த உலகத்திற்கு வந்திருக்கு. அப்படி வந்த உடனே எப்படி ஒரு விலங்கை பிடிப்பதற்காக இன்னொரு விலங்கை கொண்டாந்து நிறுத்தியிருப்பாங்க. ஒரு மானை பிடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மானை பிடிச்சு வச்சிருப்பாங்க, அதை கட்டி வச்சிருப்பாங்க, அதற்கு பார்வை விலங்குன்னு பேரு. அந்த விலங்கை பார்த்த உடனே மற்ற விலங்கெல்லாம் அதுக்கிட்ட வர ஆரம்பிக்கும், மற்ற மான்கள்லாம் ஓஹோ நம்மளுடைய தோழரோ அல்லது தோழியோ அங்கே இருக்கு அப்படின்னு வர ஆரம்பிக்கும். எனவே அந்த மானை பிடிப்பார்கள். அதே போல எந்த ஒரு விலங்கை பிடிக்க வேண்டுமானாலும் ஒரு பார்வை விலங்கு ஒன்றை பழக்கப்படுத்தி அதை வைத்துத்தான் மற்ற விலங்கை பிடிப்பார்களோ அதை போல ஒரு குரு வடிவமாக வந்து இறைவன் மற்ற ஆன்மாக்களுக்கும் இன்பத்தை தந்து தன் வயப்படுத்துகிறான். அந்த நிலையை தெரிஞ்சுக்கணும். சரி, நம்மள செய்யறான் சீவன் முக்தி நிலையா. இப்ப சீவன் முக்தி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் குருவை வழிபடணுமா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அவங்க தான் முக்தி அடைஞ்சிட்டாங்களே, ஏன் வழிபடணும் அப்படின்னு கேட்டா,
அவர்களுடைய உடல் இருக்கும் வரை அவர்களுடைய பிராரத்த வினையை கழிக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை வழியை கழிக்கும் போது பாசமானது அலைகள் போல அவர்கள்ட்ட மனசுல வந்துகிட்டே இருக்கும். மனசு இவ்வளவு நாளா அதை பயன்படுத்தி வந்திருக்குது, உலக பொருள்களை நுகர்ந்து இருக்கிறது. எனவே அந்த வாசனையானது மீண்டும் மீண்டும் வந்து அவர்களை தாக்குவதற்கு முயலும். அத தாக்கத்திற்கு உட்படாமல் இருப்பதற்காகத்தான் அந்த ஜீவன் முக்தர்கள் குருவை சிவனாக வழிபட்டு அவர்களுடைய திருவடிகளிலேயே விழுந்து கிடக்கிறார்கள். அப்ப ஜீவன் முக்தர்களும் கூட குரு வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்ன இப்பதான் அவர்களுடைய பழக்க தோஷம் காரணமாக இதுவரை இருந்த உலக பொருள்களில் நாட்டம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த நிகழ்ச்சியை நீக்குவதற்காகத்தான் அவர்களும் குரு வழிபாடு செய்ய வேண்டும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்றாரு, மெய்யுணர்தல் துறவு அப்படிங்கிற அதிகாரத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றார், அவா அறுத்தல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். நாம நினைப்போம் அவர் தான் துறவு மேற்கொண்டு விட்டார், மெய்யை உணர்ந்து விட்டார், அப்புறம் எதுக்கு அவா அறுத்தல்னு கேட்டா, துறவு மேற்கொண்டாலும் கூட அவர்களுடைய பிராரத்தனை வினை காரணமாக, பாச வினை காரணமாக, அதான் பெருங்காய டப்பான்னு சொல்லுவாங்க, அதுல பெருங்காயம் இருக்காது, ஆனா பெருங்காய வாசனை இருக்கும், மல வாசனை இருக்கும். அதை போல பாசத்தின் முன் நீங்காமல் சிறிதளவு அதன் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த அவாவினையும் அவர்கள் அறுக்க வேண்டும். அதைத்தான் அவா அறுத்தல்னு மெய்யுணர்தல் அதிகாரத்திற்கு பிறகு கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதை நாம திருவள்ளுவர்கிட்ட போனோம்னா அது தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவாவறுத்தல்ங்கிறது துறவுக்கு பின்னாடி வைத்திருக்கிறார் அந்த அதிகாரத்துல. எனவே ஜீவன் முக்தர்களும் கூட குரு வழிபாட்டை செய்ய வேண்டும். அதே போல லிங்கம், கோயில்கள்ல இருக்கிற திருவுருவங்கள் அனைத்தும் லிங்கமாக கருதி அந்த திருமேனிகளை நாம் வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபடுகிற போது நம் போன்ற சரியையாளர்களுக்கு அந்த திருமேனிகள்ல இறைவன் வெளிப்படாது நின்று மறைந்து நின்று நமக்கு அருள் பாலிப்பான். சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிரியை நிலையில இருப்பாங்க. அந்த கிரியை நிலையில இருக்கும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவாரு, விறகில் தீயை போல இருப்பார். அவர்கள் மந்திரம் சொல்லுகிற போது தீயை கடைந்தால் எவ்வாறு வெப்பம் வெளிப்படுகிறதோ விறகிலிருந்து, அதை போல அந்த திருமேனிகளிலிருந்து அருள் வெளிப்பட்டு அந்த கிரியை நிலையிலே உள்ளவர்களுக்கு அருள் பாலிக்கும். அதே மாதிரி ஜீவன் முக்தர்கள் எல்லா பொருளையும் சிவமாகவே கருதுவார்கள், இந்த திருமேனிகளையும் சிவமாகவே கருதுவார்கள். அவ்வாறு கருதுகிற போது இறைவன் அவர்களுக்கு தயிரிலே நெய் போல இருந்து அருள் பாலிப்பார். அந்த திருமேனிகள்ல எப்படி தயிரில் நெய் மறைந்து இருக்கிறதோ அதை போல மறைந்து நின்று ஜீவன் முக்தர்களுக்கு அருள் பாலிப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை போலவே சிவலிங்கம் முதலிய அனைத்து திருமேனிகளும் இறைவன் அன்பு விளைதற்கு காரணமாக இருப்பதனால, இடமாக இருப்பதனால அனைத்து ஜீவன் முக்தர்களும் திருமேனிகள், லிங்க திருமேனிகளையும் சாதாரண திருமேனிகளையும் வழிபடுதல் வேண்டும். அதே போல அவர்களும் சங்கம வழிபாட்டில், இவர்கள் அடியார்கள், அவர்கள் ஜீவன் முக்தர்கள், ஜீவன் முக்தர்களை அடியார்களை வழிபட வேண்டுமா, அவர்கள் தான் முக்தி அடைந்தவர்களாயிற்றே என்ற எண்ணம் வரும். அந்த ஐயத்துக்கு என்ன வழின்னு கேட்டா, இவர்கள் சங்கம வழிபாட்டில் நிச்சயமாக கலந்து கொண்ட வேண்டும், அடியார்கள் மத்தியிலே தான் இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், திருக்கோயில்களிலே சென்று எல்லா இடங்களிலும் சிவமே இருக்கிறார் என்ற எண்ணத்திலே அனைத்து திருமேனிகளையும் சிவமாக வழிபடுவார்கள். அவர்கள் வீட்டிலே இருந்து கூட பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினாலே போதும், அவர்கள் ஏன் அடியார்கள் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டால், அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது சலிப்பின்றி ஓத வேண்டுமானால் அடியார் வழிபாடு முக்கியம்.
அடியார்களிடத்திலே இருக்கும்போதுதான் அந்த அஞ்செழுத்தை விதிப்படி சோர்வின்றி ஓத முடியும். எனவே ஜீவன் முக்தர்களும் கூட அடியார் வழிபாடு செய்கிறார்கள், செய்துதான் ஆக வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க, தானே நான் ஜீவன் முக்தர்கள் ஆகிட்டேன், நான் இன்னுமே யாரையும் வழிபட வேண்டாம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதுக்காக இந்த பாடலே கொடுத்திருக்கிறார். முக்தி தலைவர் அப்படின்னு சொன்னார். அதுலயும் கடைசி வரி பாருங்களேன், பக்தி தனில் நின்றிடுவர் பார். அப்ப அவர்களெல்லாம் பக்தியிலே நிற்க வேண்டும். அப்படி பக்தியில நின்றாதான் ஜீவன் முக்தர்களுக்கு உண்மையான முக்தி கிடைக்கும். எனவே இந்த உடலிலே இருந்தாலும் கூட ஜீவன் முக்தர்களும் இந்த வழிபாட்டை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடலிலே சொல்வது. அடுத்து என்ன, மேலும் இதுக்கு நாம சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். இப்ப இன்னொரு சந்தேகம் வரும், என்ன, நம்மை போன்ற சகலர்களும் வழிபடுகிறார்கள், ஜீவன் முக்தர்களும் வழிபடுகிறார்கள், குரு வழிபடுகிறாங்க, லிங்கத்தை வழிபடுகிறார்கள், சங்கம் வழிபாடு வழிபடுகிறார்கள். அப்ப ரெண்டு பேத்துக்கு என்ன வேறுபாடு? நாமெல்லாம் சாதகர்னு பேரு, நாம சகலர். இவங்களும் வழிபடுறாங்க, அவங்களும் வழிபடுறாங்க. என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அந்த வேறுபாட்டை தெரிந்து கொள்வதற்காக என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டா, இப்போ ஒரு பள்ளியிலே படிக்கிற மாணவர் இருக்கார். அந்த மாணவர் புத்தகத்தை படிப்பார், கண் விழிச்சு படிப்பார், பசியை பார்க்காம படிப்பார், மெய் வருத்தத்தை பார்க்காம படிப்பார். மெய் வருத்தம் பாரார், கண் துஞ்சார், பசி நோக்கார், அப்படி படிக்கிறவர் மாணவர். அவரு அறிவை புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் படிக்க வேண்டும், இதனால் உயர வேண்டும் என்ற எண்ணத்திலே படிக்கிறவர் அவர். அதே பள்ளியில ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவரை என்ன பண்ணுவாரு, வீட்டுல ஒரு வாட்டி படிப்பார். அவரு இந்த அளவுக்கு வருந்தி படிக்க மாட்டார், மேலோட்டமாக அந்த புத்தகத்தை படிச்சுட்டு போவார், சில குறிப்புகளை எடுத்துட்டு போவார். படித்தல்ங்கிறது ரெண்டு பேத்துக்கும் ஒன்றுதான், ஆனாலும் கூட ரெண்டு பேத்துக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? அவர் அறிவை பெறுவதற்காக படிக்கிறார், இவர் அறிவை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக படிக்கிறார். அவர் முக்தியை அடைய வேண்டும் என்பதற்காக சாதகர் இறைவனையோ அல்லது குருலிங்க சங்கம் வழிபாட்டையோ செய்கிறார். ஆனால் ஜீவன் முக்தர்கள் தான் பெற்ற முக்தி நிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்கிறார்கள். இந்த எடுத்துக்காட்டை நான் வியந்து போய் பார்த்திருக்கிறோம். அருமான ஒரு இந்த உரையாசிரியர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். அதே போல இப்ப மருந்து இருக்கு, சொல்லுங்கம்மா. மாணவர்கள் வீட்டுல படிப்பாங்கம்மா, ஆசிரியரும் படிப்பார். ஆசிரியர் ஒரு வாட்டி படிச்சுட்டு போவார். அது இப்ப இருக்கிற ஆசிரியர்கள் படிச்சுட்டு போறாங்களான்னு எனக்கு தெரியாது. படித்து கொண்டிருக்கிற ஆசிரியர் தான் மாணவரை நன்கு வழி நடத்துவார். அதனால மாணவரும் படிப்பார், ஆசிரியரும் படிப்பார். ஆனா மாணவர் அதை படித்து கொண்டு அதுல தேர்வு எழுதி அதுல அறிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக படிப்பார். ஆனா ஆசிரியர் அப்படி இல்லை, மாணவர்களை வழி நடத்த வேண்டும். நாம முன்னாடியே படிச்சிருக்கிறோம், அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும், அதுல அதை போய் மாணவர்கள்ட்ட சொல்லணும், அவர்கள் கேட்கிற ஐயத்தை தீர்த்த வேணும் அப்படிங்கிறதுக்காக நினைவுபடுத்திக் கொள்வதற்காக படிப்பார். சரிங்களா? எனவே அவர் ஜீவன் முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள் தன் பெற்றுள்ள முக்தி நிலையை நிலைநிறுத்துவதற்காக படிப்பார், நிலைநிறுத்துவதற்காக வழிபாடு செய்வார். ஆனா நம்மை போன்ற சாதகர்கள் முக்தி நிலையை பெறுவதற்காக படிப்பார், இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். ஆக இந்த ரெண்டுக்கும் இதான் வேறுபாடுன்னு சொன்னார். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மருந்து இருக்கு. அந்த மருந்து நோயாளி வீட்லயும் இருக்கும், டாக்டர்கிட்டையும் இருக்கும். நோயாளி தன்னுடைய நோய் தீர்ப்பதற்காக மருந்தை சாப்பிடுவார், அதுக்காக வச்சிருக்கார் அவர். ஆனா ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவாரு, தன்னிடம் வரும் நோயாளிகளுக்கு மருந்தை தருவதற்காக வைத்திருப்பார். சரிங்களா? அப்படி நம்ம உலகியல்ல நிறைய எடுத்துக்காட்டு. ஆனா வழிபாடு என்பது அவசியமாக அனைவரும் செய்ய வேண்டியது. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஜீவன் முக்தர்களும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். அடுத்தது, இந்த பக்தி தனில் நின்றிடுவர் அப்படின்னா என்ன? சிவபெருமான்
நாம இருக்கிற அடைய வேண்டிய பேர்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த பேர் என்று கேட்டா சிவத்தை அடைதல் தான். ஆக நாம சைவத்தில் சைவ சித்தாந்தம் படிப்பதனுடைய நோக்கமே இறைவனுடைய சிவத்தினை சிவானந்தத்தை அனுபவிப்பதற்காகத்தான். அப்படி அனுபவிக்கும் போது அதை விட சிறந்த பேரே கிடையாது. அதை அடைவதற்குரிய வழிதான் இந்த குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு சொன்னோம். அதை இடைவிடாது செய்ய வேண்டும், அதை அன்போடு செய்ய வேண்டும். அதனாலதான் பக்திதனில் நின்றுடுவர்னு சொன்னார். அன்புதான் இறைவனை அடைவதற்கு உரிய வழி. அந்த அன்பு வரணும் சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற நான் என்கிற பொருள் போக வேண்டும். அப்படி நான் போனாதான் இறைவனோடு நம்மால் ஒன்ற முடியும். முன்னாடியே சொன்னேன், நீரானது உப்போடு கலக்க வேண்டுமானால் உப்பினுடைய கட்டித்தன்மை கரைய வேண்டும். நான் என்கிற தற்போதம் கெட வேண்டும். திருஞான சம்பந்தர் சொல்லுவார், உள்ளம் உருகில் உடனாவார். உள்ளம் உருகுனாதான் இன்னொன்றோட சேர முடியும். ஆக இந்த உள்ளம் உருகுவதற்கு அன்பு என்ற ஒன்று தேவை. இந்த உள்ளம், இந்த தேவாரத்துல உள்ளம் என்பது நான் என்னும் தற்போதம், இதை உருகுதல் என்பது தற்போதம் கெட நிற்றல். அப்ப தற்போதம் என்று நீங்குகிறதோ அப்பொழுது உயிருக்கு உடனாக இருக்கக்கூடிய, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவ்வுயிரை தனது பெருநிலையில் அடக்கிக் கொள்வான். அதனாலதான் கந்தர் அனுபூதியில ஒரு பாடல் உண்டு, ஆனா அமுதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த அந்த பாடல் சொல்லுகிறது, ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவில தகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, யானாகிய என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றது தற்பரமே. தற்பரம்ங்கிறது பெருமான், எல்லையற்ற சக்தி. அது என்ன பண்ணுதான், யானாகிய என்னை, நான் சொல்லிட்டு இருந்த பாருங்க, அந்த என்ன பண்ணு என்ன விழுங்கி, விழுங்கினா ஒன்றுமில்லாமல் செய்து மறைத்து. அதாவதுதான் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிற்பன், தானாய் நிலை நின்றது தற்பரமே. அப்படிப்பட்ட பெரும் சக்தியானது தானாக நின்றிருக்கிறது. அப்ப நானும் பக்கத்துலதான் இருந்தேன், என்ன பண்ணிடுச்சு, அது விழுங்கிருச்சு. விழுங்கின உடனே என்ன காணும், எல்லாம் அதை கூட போய் சேர்ந்துட்டேன். இப்ப அந்த கந்தர் அனுபூதி பாருங்க, அவர் அனுபவித்து தான் என்ன அனுபூதியை பெற்றாரோ அதில் சொல்லப்பட்டதுதான் இந்த பாடல். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அப்ப நாம் என்பது என்று கரைகிறதோ, என்று இல்லையாகி போகிறதோ அன்றுதான் நாம் இறைவனோடு சேர முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு நான் இறைவனோடு சேர்றேன் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அவர் சொன்னாரு, வள்ளலார் சொன்னார், ஒருமையுடன் எனது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உள்ள உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஆக மனத்துல வஞ்சகம் இல்லாமல் பெருமை பெறும் எனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும். ஆக யாரிடத்துல அன்பு இருக்குதோ அதை மறக்காமல் இருப்பார்கள். ஆக சிவனிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். சரி, வஞ்சம் வச்சுக்கிட்டு போனால் சிவன் என்ன நினைப்பார்? அதுக்கு ஒரு அற்புதமான தேவாரம், அனைவருக்கும் தெரிந்த தேவாரம் தான். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. பொக்கம் மிக்கவர்னா வஞ்சகம் மிகுந்து யார் ஒருவர் பூவையும் நீரையும் எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு அர்ச்சிக்கிறாரோ, வஞ்சகத்தோட போய் மனம் பூரா அழுக்கா வச்சுக்கிட்டு நாம அங்க போய் இறைவனுக்கு பூவும் நீரும் எடுத்துட்டு போய் நாம அர்ச்சனை செய்தோம்னா, வழிபாடு செய்தோம் என்றால் இறைவன் என்ன பண்ணுவாராம், பாப்பாராம். நக்கு நிற்பன், நகுதல் அப்படின்னா சிரித்தல். இறைவன் நம்ம பார்த்து சிரிப்பாராம். அவர் தம்மை நாணியே, அவரு இவனுக்காக அவர் வெக்கப்பட்டு சிரிப்பார். என்னடா இவன் தான் இதை எடுத்துட்டு வந்துட்டான், இவர் இருக்கிற பஞ்சகம் எனக்கு தெரியாதா,
சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாம யாரும் பார்க்கல, நாம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கள்ளம் பல செய்வார். திருமூலர் சொல்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். என்னை பார்க்கறது யாரும் கிடையாது, அதை நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு செய்வார். ஆனா இறைவன் அங்கிருந்து ஒரு கண்காணி நம்மை பார்த்து கொண்டு ஒரு பேரேடு போட்டு ஒவ்வொரு பக்கத்தும் ஒவ்வொருத்தருக்கு ஒதுக்கி அவருடைய கணக்கை எழுதி கொண்டிருக்கிறான் இன்னம்பர் ஈசன். எனவே நம்மிடத்திலே இருக்கிற அன்பை இறைவனுக்கு வெளிக்காட்ட வேண்டும். இறைவனிடத்திலே அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம பக்தி வலையில் படுவோன் காண்க. அப்பதான் அந்த பக்தி தான் இறைவன் நம்ம நிலையில் நிற்பார். அதான் இன்னொரு இடத்துல சொல்றார், யாவராயினும் அன்பர் அன்றி அறிவொனா மலர்ச்சோதியான். ஆக அன்பராயிருந்தா அவரை காண முடியும், அறிய முடியும், உணர முடியும். ஆனால் மற்றவர்களாலே உணர முடியாது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, திருக்கழுற்றுப்படியார்னு ஒரு சித்தாந்த நூல், அதுல சொல்றார், ஆரேனும் அன்பு செய்யன் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண். யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களிடத்திலே இறைவன் காண நிற்பான். பார்க்க முடியாதவர்கள், அன்பு இல்லாதவர்களிடத்திலே இறைவன் மறைந்தே இருப்பான். அதனால இறைவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துகிற போது அதுல 2 வகை சொல்றாங்க. ஒண்ணு காமிய பக்தி. காமிய பக்தினா இறைவனிடத்துல சென்று வழிபடுகிறோம், எனக்கு இதை செய்து கொடு என்று கேட்கிறோம். அப்படி ஏதேனும் ஒரு பலன் கருதி நாம் வழிபட்டால் அதற்கு காமிய பக்தி என்று பெயர். கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு இது மாதிரி திருமணம் ஆகலை, இல்லை திருமணம் ஆகியிருந்தா குழந்தை பேரு இல்லை, இல்லை பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், கல்வி வளர்ச்சி, இப்படி ஏதேனும் ஒன்றை பயன் கருதி வழிபட்டால் அதற்கு காமிய பக்தி என்று பெயர். பக்தி செலுத்துறதுல ஒரு வகை இது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய திருப்பதிகங்களை போட்டு உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, இடரினும் தளரினும் படிங்க, இல்ல குழந்தை பேரு வேண்டுமா, நம்ம மெய்கண்டாருடைய பிறப்பிற்கு காரணமான தேவாரம் இருக்கு இல்லைங்களா, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர், அந்த பாடலை படிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பலன் போட்டு போடுறாங்க. ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், இறைவன் நம்மை தாய் போல பரிந்து நம்மை வாழ்விக்கிறவன், அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுங்கிறது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு ஏதாவது வேண்டும்னு சொன்னா அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. எனக்கு ஏதாவது வேணுமா, அது நீ பார்த்து நீ என்ன விரும்புறியோ அதை கொடு அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறைவனிடத்திலே எதுவுமே கேட்க மாட்டார்கள். அங்க போன உடனே எல்லாம் மறந்து போயிடும். இறைவனை பார்த்ததும் இறைவனுடைய சிவானுபவம் மட்டும்தான் வேணும், நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா, அதற்கு நிஷ்காமிய பக்தின்னு பேர். பயன் கருதி செய்தோம்னா காமிய பக்தி. பயனே கருதாமல் நீ பார்த்து எது கொடுக்குறியோ அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நிஷ்காமிய பக்தி. ஆரம்பத்துல அனைவருமே காமிய பக்தியில தான் இருப்பார்கள். பக்குவம் வர வர இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறான் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அது தானாகவே நிஷ்காமிய பக்தியாக மாறும். அப்படி முதிர்ந்த அன்பாகும். நம்ம உலகியல்லே பாத்தீங்கன்னா தொடர்புடையாரிடத்துல நாம காட்டுறதுதான் அன்பு, தொடர்பே இல்லாதவர்கள்ட்ட காட்டுறது அருள். அப்ப அன்புக்கும் அருளுக்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்கு. அன்புங்கிறது நமக்கு யார் யார் சொந்தக்காரங்க, நம்ம குழந்தைகள், உறவினர்கள், இவர்களுக்கெல்லாம் காட்டுறது அன்பு. அவர் யாரோ இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்படுறாரு பாவம், அவருக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு அருள். அதே போலத்தான் இறைவன் நம்ம இடத்துல நாம இறைவனிடத்துல அன்போடு இருக்கணும். ஏன்னா அவர் அந்நியம் கிடையாது, நம்மோடு இருப்பவர். ஆக அன்பை காட்டுவது, எல்லா உயிர்களிடத்தும் அருளை காட்ட வேண்டும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உபக்கந்தார் யாவர்.
அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். ஆக சிவபெருமான் நடமாடிக்கிட்டு இருக்கிற இடம் எது தெரியுங்களா? யார் ஒருத்தர் பேதம் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் அருளை காட்டுகிறாரோ அவர்களுடைய உள்ளத்துலதான் இறைவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்னுடைய எண்ணமானது அந்த வித்தகருக்கு ஏவல் புரிந்திட விரும்புகிறது என்று வள்ளலார் சொல்லுவார். ஆக நீங்க இவ்வளவு தத்துவங்கள் முழுவதும் படித்திருந்தாலும் கூட, சித்தாந்தம் முழுவதும் படித்திருந்தாலும் கூட இறைவனிடத்திலே பக்தி பண்ண வேண்டும். இது அறிவுபூர்வமான வழி, உணர்வுபூர்வமான வழி, பக்தி வழி. அந்த அன்பு இருக்கும் பொழுதுதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொன்னதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இறைவனிடத்திலே அன்பு காட்டி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்தோம்னா, அதுக்காக தான் அதையும் ஒரு தேவாரம் சொல்லுது. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் அவங்களை விட நமக்கு இனிமையானவன் சிவபெருமான் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும். இது திருவிடைமருதூர் தேவாரம். நாம என்ன நினைப்போம்? கனிதான் இனிமையானதுன்னு நினைப்போம். கட்டிப்பட்ட கரும்புனா வெல்லம் தான் இனிமையானதுன்னு நினைப்போம். அதை விட சில பேர் வந்தாங்க இளம் பெண்டிர் தான் இன்பம்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரச வாழ்க்கை தான் இன்பம்னு நினைப்பாங்க. அதை விட இனிமையானவன் யார் தெரியுமா? இந்த இடைமருதிலே இருக்கிற மகாலிங்க பெருமான் தான் இன்பமானவன், அவனிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் என்று திருவிடைமருதூர் தேவாரம் சொல்லுகிறது. காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க, அவர் என்னுடைய துன்பத்தை நீக்கவில்லை, இடர்களையாரேனும் எனக்கு இருக்கிற துன்பத்தை நீக்கினாரான்னு நீக்கல. என்ன நமக்கு இருக்கிற இடர்? பிறவி துன்பம் தான் நமக்கு இருக்கிற இடர். அந்த துன்பத்தை இவர் நீக்கல. எமக்கு என் மீது இரக்கம் வச்சிருக்கிறாருன்னா அதுவும் செய்யல. சரி, எவ்வாறு தன்னை வழிபடுவதுன்னு எனக்கு வழிகாட்டி இருக்கிறாருன்னா அதுவும் செய்யல. ஆனா இதெல்லாம் செய்யலன்னா கூட அவர் மேல எனக்கு அன்பு விடவே விடாது. அந்த அந்தாதியில, அற்புத திருவந்தாதின்னு நினைக்கிறேன், அதுல சொல்லுவார், இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரு நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மனாருக்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவருக்கு. அவருக்கு என்னுடைய நெஞ்சிலே இருக்கிற அன்பு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆக இந்த அன்பு நெறியிலே நின்று ஜீவன் முக்தர்களானாலும் நம் போன்ற சாதகர்களானாலும் திருக்கோயில்களுக்கு சென்று லிங்க வழிபாட்டினை மேற்கொண்டு, சங்கம வழிபாட்டை மேற்கொண்டு, குருவை சிவமாகவே கருதி வழிபாட்டினை செய்து வந்தால் நிச்சயமாக நாம் உய்தி அடைவோம் என்று இந்த 52வது பாடலிலே சொல்லி இருக்கிறார். இதனுடைய நிறைவு பாடல் 53வது பாடல். இவர் தன்னுடைய ஞானாசிரியருக்கு நன்றி சொல்வதாக அமைந்த ஒரு பாடல். இதுல தன்னுடைய குருவினுடைய திருநாமத்தை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் அடைந்த பயனை இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பெய பயனே உற்று. சூழ்ந்து விடா, சூழ்ந்துனா மெய்யன்பர்கள் எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, விடானா அவரை விட்டு நீங்காமல். ஒரு ஞானாசிரியனை பார்த்த உடனே அங்க இருக்கிற மெய்யன்பர்கள் எல்லாம் ஒன்றாக சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்களிடம் திருவருளை வாங்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். விடானா அவரை விட்டு நீங்காமல்னா இவர் கொடுக்கிற திருவருளே போதும், இதனால் நான் முக்தி அடைந்து விட முடியும், இதை விட்டு நான் வேற ஞானாசிரியன் ஏன் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதால்தான் சூழ்ந்து விடா, அங்க சூழ்ந்து இருக்கிறார்கள், அவரை விட்டு நீங்க மாட்டார்கள். அப்ப
போதுமான அளவிற்கு இறைவன் திருவருளை பெற்று தருபவர் இவர் என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவர்களை விட்டு நீங்க மாட்டார்கள். அதனாலதான் சூழ்ந்து விடா. யார் அப்பேற்பட்ட மகான்? யார்? வெண்ணெய். வெண்ணெய்னா திருவெண்ணெய் நல்லூரிலே வாழ்ந்திருக்கிற, இது பன்ருட்டிக்கு அருகாமையில இருக்கிற திருவெண்ணெய் நல்லூர்ங்கிற ஒரு ஊர். அந்த திருவெண்ணெய் நல்லூரிலே அமைந்திருக்கிற சுவேதவன பெருமாள் அப்படிங்கிறது மெய்கண்டாருடைய பிள்ளை திருநாமம். பிறந்த உடனே வச்ச பேரு சுவேதவன பெருமாள். அந்த சுவேதவன பெருமாள் என்கிற மெய்கண்டநாதனே, மெய்கண்டார் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய நாதரே. அதால்தான் சூழ்ந்து விடா வெண்ணெய் சுவேதவன மெய்கண்டநாதனே, சுவேதவன பெருமாள் என்று பிள்ளை திருநாமம் கொண்ட மெய்கண்டநாதரே, அருட்கடலை, திருவருளை கடல் போன்று வைத்து இருக்கக்கூடிய கருணை கடலாக இருப்பவரே. ஏன்னா இறைவனும் கருணை கடல், அவருடைய ஞானாசிரியனும் நமக்கு கருணை கடல். எனவே கருணை கடலிலிருந்து நாம் எவ்வளவு திருவருள் வேண்டுமானாலும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். அதனாலதான் அருட்கடலே அப்படின்னு சொன்னேன். அருட்கடலே உண்மை தவப்பயன். நான் ஒவ்வொரு பிறவியில, போன பிறவியில அதுக்கு முந்தைய பிறவியில ஏதோ ஒரு தவம் செய்திருக்கிறேன். அந்த தவத்தினுடைய பயனாகத்தான் இப்பொழுது வந்து கைகூடியிருக்கிறது. அந்த தவ பயனாலதான் நான் வந்து கைகூடி உம்மை புகழாக அடைந்து, உங்களிடத்துல அடைக்கலமாக அடைந்து இந்த சிவஞான உபதேசத்தை பெற்றிருக்கிறேன். அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, போன பிறவியில தவம் செய்யாதவர்கள் குருநாதரை அடைய மாட்டார்கள். தவம் செய்ததுனால தான் இந்த சிவஞான உபதேசத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அது அவர் மட்டும் சொன்னதில்லை. நம்ம இந்த அமர்விலே இந்த உண்மை விளக்கம் என்கிற அனைத்து அமர்விலும் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை படியும் அடியார் பெருமக்களும் செய்துள்ள தவப்பயனின் காரணமாகத்தான் நாம இந்த நூல் முழுவதையும் அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா விடாம படிச்சோம்னு வச்சுங்க, அதை உணர்ந்து இருக்கிறோம். ஓ, இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம விளங்கலாம். அதுதான் சொல்றார், உண்மை தவப்பயன் உற்று யான் முன் பிறவியிலே செய்துள்ள தவத்தின் பயனாக உங்களிடத்திலே வந்து அடைக்கலமாக சேர்ந்து சிவஞான உபதேசம் பெற்றேன். சரி, அதனால எனக்கு என்ன கிடைச்சது? மேதினியில், இந்த உலகில் வற்றானா சிறிதும் குறையாமல், இடையீடு இல்லாமல் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிற பவக்கடலில், பவம்னா பிறவி, பவக்கடலில்னா இந்த பிறவி கடலில் வீழ்ந்து அலையாமல், இதுக்குள்ளால நான் மூழ்கி கிடக்காமல் வாழ்ந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்? பிறவி கடலை விட்டு வெளியில வந்துட்டேன். ஆக ஞானகுரு என்ன பண்றாரு? நமக்கு தெளிவை உண்டாக்கி சிவத்தோடு நம்மை சேர்த்து பிறவி கடலிலிருந்து வெளியே எடுத்து நம்ம இறைவனோடு சேர்த்து இருக்கிறார் இந்த ஞானாசிரியர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த ஞானாசிரியருடைய உபதேசம் என்ன பண்ணுது? நம்மை பிறவி கடலிலிருந்து வெளியே எடுத்து நீக்குகிறது. அப்ப பிறவி கிடையாது. அதுதான் சொல்றார், வீழ்ந்து அலையாமல் வாழ்ந்தேன், இந்த நிலைத்த சிவானந்த வாழ்வை நான் பெற்றிருக்கிறேன். ஆக இந்த பாடல் பாருங்க, வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணெய் சுவேதவன மெய்கண்டநாதனை உண்மை தவப்பயனே உற்று. ஆக நான் முன் செய்த தவப்பயனின் காரணமாக, தவத்தின் பயனாக உங்களிடத்திலே வந்து அடைக்கலமாக சேர்ந்து ஞான உபதேசம் பெற்றிருக்கிறேன். அதனாலே பிறவி கடலிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். எனக்கு இனிமேல் பிறவி இல்லை, வாழ்ந்தேன். இறைவனுடைய திருவடியிலேயே யான் சிவானந்த வாழ்வை பெற்றுள்ளேன் என்று அவருக்கு நன்றி கூறும் முகத்தான் உண்மை வாழ்வை பெற்றிருக்கிறேன். ஏன்னா இந்த உயிருக்கு உண்மையான துயரம் என்பது பிறவிதான். ஏன் பிறவிய துன்பம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிறவி தூரம் இந்த வினையார்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. திருப்புகழ்ல சொல்லுவார் ஒரு இடத்துல, ஒரு கடலினுடைய மணல் இருக்கு பாருங்க, அந்த மணலையே நம்மளால எண்ண முடியாது.
ஆனா அவர் என்ன பண்றாரு, 7 கடல் மணலையும் அளந்து எண்ணி பார்ப்போம் எத்தனை தான் இருக்குன்னுட்டு. அதை விட நான் பெற்றிருக்கிற பிறவி அதிகம். 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடப்பிறவி அவதாரம். அப்ப இந்த பிறவியை நீக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு சைவர்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதனாலதான் சோழ வளநாடு சோறுடைத்துன்னு ஒரு பழமொழி உண்டு. சோறுனா உணவு என்று ஒரு பொருள், அரிசி. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சோறுங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே யோசிக்கிறோம். நம்ம ரைஸ் அப்படின்னு கொஞ்சம் இதா சொல்றோம், நாகரிகமா சொல்றோம், இல்லாட்டி சாப்பாடு கொடுங்க. ஆனா சோறுங்கிறது ஒரு உண்மையான தூய தமிழ் சொல். அந்த சோறுக்கு இன்னொரு பொருள் முக்தி என்று பெயர். ஏன் சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்னா, சோழ நாட்டிலே சிவாலயங்கள் அதிகம், எனவே அங்கே வழிபடக்கூடிய தன்மை அதிகம். ஆக பல கோயில்களிலே வழிபட்டு சோறாகிய முக்தியை நம்மாலே அடைய முடியும் என்பதனால தான் சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். எனவே நாம் முக்தியை அடைய வேண்டுமானால் சைவ சித்தாந்த நூல்களை இடைவிடாது கற்று மேலும் மேலும் நம்முடைய அறிவை பெருக்கி இறைவனோடு சிவத்தோடு நம்மை இரண்டர கலக்குமாறு நான் என்கிற சீவபோதம் நீங்குவதற்கு உரிய குருநாதரை பெற்று ஞானோபதேசம் பெற வேண்டும் என்று அனைத்து அடியார் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு இந்த உண்மை விளக்கம் என்கிற நூல் இதோடு நிறைவு பெறுகிறது. வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் இன்று அருகிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று நாம் செய்த முன் செய்த தவப்பயனின் காரணமாக உண்மை விளக்கம் என்கிற நூலினை சிற்றறிவுக்கு எட்டிய அளவிற்கு யாம் பயின்றிருக்கிறோம். அதனுடைய பயனை எங்களுக்கு அழியுங்கள் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அடியேனும் இதை தொடங்குகிற போது பிரேமா அம்மையார் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நான் சந்தர்ப்பம் வாய்க்க பெற்று திருவதிகை சென்று இறைவனுடைய திருவதிகை வீரட்டானேஸ்வரருடைய திருவருளை பெற்றுத்தான் தொடங்கினேன் என்பது அம்மையாருக்கும் தெரியும். இறைவனுடைய திருவருள், அவருடைய திருவருள் கூட்டிய வண்ணம்தான் அடியேன் இன்று 20வது அமர்விலே இதனை நிறைவு செய்திருக்கிறேன். இதனை கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய இதயத்திலே வைத்து மனம் மொழி மெய்களினாலே வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நூலிலே உரிய காலத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெஞ்ஞை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவாயனம். சிவாய நமங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இன்னைக்கு உண்மை விளக்க நிறைவு பெற்றதுனாலே எனக்கு ஒரு மனசு கொஞ்சம்